தந்தை பெரியார் சொல்றார், ரொம்ப சிம்பிளா சொல்றார். என் பக்கத்து தெரு இருக்கு, என்னால பக்கத்து தெருவுக்கு போக முடியல. என் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு கை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான், என்ன தொட்டு பார்க்கறதுக்கு யோசிக்கிறான். ஆனா பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வரான், என்னை கை கொடுக்கறான், என்னை கட்டி பிடிக்கிறான். இப்ப யார் அந்நியன்னு எனக்கு தெரியல என்று தந்தை பெரியார் சொல்றார். சிம்பிளா இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் தான் உன்னை இந்துன்னு சொல்லுவான். அந்த ரெண்டு சமுதாயமும் இல்லையாம பண்ணிட்டான்னு வச்சுக்க, உன்னை சூத்திரன்னு சொல்லிடுவான். இதை சொன்னவர் தந்தை பெரியார். சிம்பிளாக மிகப்பெரிய கட்டுரையாக நீங்க நாங்க பேசுறதை காட்டும் 2-3 பாயிண்ட் நாங்க சிம்பிளா சொன்னா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்றது. அரசியலமைப்போட சட்டத்துடைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது 1949 நவம்பர் மாதம் தான் இது வந்துச்சு. ஆனால் எங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 செப்டம்பர் மாசமே வந்த இயக்கம். அப்ப எவ்வளவு விழிப்புணர்வோடு கருத்து தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக நான் சொல்கிறேன். அதுபோல் நீங்களும் இருக்கிறது.